இடமே கிடைக்காதா உங்களுக்கு? ஏன்னா குளிச்சு தலைமுறை குங்குமம் பொட்டு விட்டு நீங்க என்ன வேற மாதிரியே மாத்தி வாசிக்கிறீங்க. குளிச்சு தலைமுறை குங்குமம் பொட்டு பருப்பு சாப்பிட்டது இப்ப தாண்டா அக்கறை நல்லா வேலை செய்யுதா. பிரியாணி சாப்பிட்டு வந்து மொச்ச பருப்பா? ஓய், நீங்கெல்லாம் சூத்திரமா, நீங்கெல்லாம் பிரியாணி சாப்பிடலாம், நாங்கெல்லாம் என்னைக்குமே வந்து அதெல்லாம் சாப்பிட மாட்டோம்ல. அப்படியா? நாங்கெல்லாம் ஐயராச்சுக்கணும். ஓஹோ, கறி கறி மட்டும் சாப்பிட மாட்டியா? கறி மட்டும் சாப்பிட மாட்டியா? அதெல்லாம் நீங்க சாப்பிட பழக்கம்டா. நம்ம என்னை பார்த்து சொன்னாரா? அடே அதுல பாருங்க, இதுல நான் சொல்ல போற பாரியா, நான் சொல்ல போற பாருங்க இன்னைக்கு. ஏன்னா அதுலயே பார்த்துட்டே ஒருத்தன் ஒளிஞ்சு போயிட்டேன். எல்லாம் இப்பதான் கொஞ்சம் முன்னுக்கு வர்றேன். ஒளிஞ்சாலும் எந்திரிச்சு என்ன பண்றது? என்ன காரணம் கேட்டா, என் பேர் தெரியுமோ? என் பேரு தான் ராம மயிறு. ராம ஐயர்ரா. என் தோப்பனா இருக்காளே அவ பேரு மூக்கு மயிறு. எல்லாம் மயிறு மயிறு. அட மூக்கம்மா ஐயர் ஐயங்க. அவ தோப்பனா இருக்காளே அவ பேரு தான் நரச்ச மயிறு. பெரிய வேத மயிறு கூட, பெரிய வேதனை மயிரா இருக்கிற உங்களோட. ஏன்னா என்ன காரணம் கேட்டீங்கன்னா, என் தோப்பனாரோட தோப்பனா இருக்காளே. நீங்க தான் ஐயர்வாளா? சந்தேகமா இருக்கா? ஆளு கருப்பா இருக்கீங்களே, ஐயர்வாள்னா கொஞ்சம் சிகப்பா இருப்பாங்க. அப்படி கேளுங்க. ஏன்னா இந்த தாகமலை பெருமாள் கோயில் வந்திருக்கீங்களோ இல்லையோ? ஆமா. அந்த ஐயங்கார முகத்துல இங்க ஆகி முடிச்சா முடிச்சதோடு சரி. எங்க அப்ப கொஞ்சம் கருப்பு, ஆனா பிறந்ததெல்லாம் வந்து பெருமாளுக்கு தான். அரிக்கடலையா? அது நீங்க பார்த்த ஐயர் வேறங்க. ஏன்னா அது வந்து திருமக்குள்ள தாளமுறை பரமசிவர் காலம், அவன் தான் கறிக்கடையே எலும்பு கொடுக்குவீங்க. அதனால அவனை பார்த்துப்பீங்க. அதனால கண்டிப்பா நீங்க பார்த்துப்பீங்க. அதனால பாத்தீங்கன்னா இப்படித்தான் பாத்தீங்கன்னா மூக்கமையா இருக்கானோ அவன் வேற வந்து நான் தோப்பனா இருக்கானோ நரசமையர். இப்ப நரசிம்ம ஐயருக்கு நான் ராம ஐயர் பிறந்திருக்கேன் பாருங்க. நீங்க ராம ஐயரா? ராம மயிரோட பெரிய வேதனை மயிரா. ராம ஐயங்க. அதைத்தாங்க நானும் சொன்னேன். அதனால பாத்தீங்கன்னா என் தோப்பனா இருக்காளே அவளுக்கு கல்யாணம் பண்ணி ரொம்ப நாளா குழந்தையே இல்லை. குழந்தையே இல்லாம இருந்து என்ன சொன்னா இவனு போய் மலைமலையா ஏறிக்கிறா. வீட்டுல இடம் இல்லாமையா? இல்ல காடோ போய் தாழ்ந்துரு மேல போய் வரமா வரம் வந்து தவமா தவம் வந்து பாருங்க என்னை பெத்துட்டா. நான் பிறந்தனோ இல்லையோ எங்க அப்ப புசுக்கு மண்டையை போட்டுட்டான். அப்புறம் எப்படி இருப்பாரு? பிறந்தவன். அது மாதிரி பாத்தீங்கன்னா நான் பிறந்த யோகத்துல எங்க அப்பா மண்டையை போட்டான். மண்டையை போட்டதெல்லாம் பாருங்க, நான் பிறந்த யோகத்துல எங்க அம்மாளுக்கு ஒண்ணுக்கு வந்துருச்சு. 1,00,000 அதிபதி ஆயிட்டா. நாட்டு சீட்ல வந்துருச்சு. நான் பிறந்த யோகத்துல எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சோம் இல்லையோ 2க்கு வந்துச்சு. ஏன் காண நீங்க வர அது பாருங்க 2 வருஷத்துக்கு அதிபதி ஆயிட்டா. 2 வருஷத்துக்கு அதிபதி ஆகி இந்த அக்கறை கட்டக்குள்ள என் பேர் வந்து ராமையனை வச்சு எங்க போனாலும் என்னத்தான் கூப்பிடுவாங்க எல்லாருமே. நல்ல காரியமா இருந்தாலும் என்னதான் கூப்பிடுவாங்க, ஒரு சுப காரியமா இருந்தாலும் என்னதான் கூப்பிடுவாங்க. எந்த காரியமா இருந்தாலும்
இந்த ஓலைச்சுவடி உங்க கைக்கு எப்படி வந்துச்சு? இந்த ஓலைச்சுவடியா இது வந்து என் தோப்பனார் தான் நான் கேட்கணும். ஏன்னா ஏன் தோப்பனாருக்கு அவ தோப்பனார் கொடுத்தா, அவ தோப்பனாருக்கு அவ தோப்பனார் கொடுத்துருப்பா. இப்ப இது என் கைக்கு வந்துருக்குது. ஓ, இந்த நாகரிக காலத்துல இப்ப ஓலைச்சுவடி வீட்டுல வச்சுட்டு இதெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க. ஆமா, இந்த ஓலைச்சுவடியில பத்திரமா அங்கங்க அக்கறை கடத்துல பத்திரமா இருக்கணும். இப்ப நோட்ல எழுதி வச்சுட்டு ஜாதகம் பாக்குறீங்க. ஆமாங்க, ஏன்னா நான் இந்த ஜாதகம் பாக்குறேன். ஏன்னா இந்த ஜாதகம் பார்க்கல ரொம்ப கை தட்டவர். அது தெரியுமே. ஆமா, ஏன்னா நிறைய பேருக்கு ஜாதகம் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி வந்து இன்னைக்கு நான் வந்து எங்க பார்த்தாலும் சொன்னேன். என்னன்னு? அப்பதான் சொன்னேன். ஏன்னா வீட்டை விட்டு கிளம்பும் போது என் ஆத்துக்காரி சொன்னா, நல்ல காரியத்துக்கு போறீங்க, போறீங்க நரிமுகத்துல முடிச்சுட்டு போங்கன்னு சொன்னான். நரிமுகத்துல முடிச்சுட்டு போனோம்னே அப்பதான் என்ன எகத்த வீட்டுல ஒரு ஐயக்கார வந்தார். என் ஆத்துக்காரி சொல்றாளே, போகும்போது நரிமுகத்துல முடிச்சுட்டு போக சொல்றாளே, நரி இடது பக்கம் போனா நல்லதா இல்ல வலது பக்கம் போனா நல்லதா நான் அவள்கிட்ட கேட்டேன். அப்பதான் அவன் சொன்னார், நரி இடது பக்கம் போனாலும் நல்லதே, வலது பக்கம் போனாலும் நல்லதே, உன்னை கடிக்காம போனா அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னா. பரவாயில்லையே இப்படி எல்லாம் சொல்றாளே அப்படி போட்டு அதே மாதிரி பாருங்க தாண்டி வந்தேன். முச்சந்திக்கு வந்தனோ இல்லையோ, ஒரு கருப்பு நாயும் முக்கி பேண்டுச்சு. என்ன மைசூர் கூட நான் முச்சந்தி வர்றேன். முச்சந்தி பாரு நின்று பார்த்தேன். இங்கிட்டு போலாமா அங்கிட்டு போலாமா நின்று பார்த்தேன். முச்சந்தில நாய் முக்கி பேண்டா அதை பார்த்துட்டு போனா வருமானம் கூடும்டா. ஆமா, எனக்கு அம்மாவா லாபம் கிடைக்கும். ஆமா, அதனால என்ன ஆச்சுன்னு தெரியுமோ, அவளுக்கு ஏறிக்குச்சு, வேற ஒண்ணும் இல்ல. ஆனா அவருக்கு ஐயக்கார பிடிக்காத போடுறது. சரி, எங்க பார்த்தாலும் எரியுது, என்ன காரணம்? அதுதான் என்னமோ தெரியல. தண்ணி ஊத்து குடிச்சாலும் எரியுது, குடிச்சாலும் எரியுது. அதே யாரியா கேட்டா? இல்ல, எப்படி ஊத்து குடிச்சாலும் எரியுது. அரண்மனை பூரா வெளிச்சமா இருக்குது. என்ன காரணம்? என்ன எங்க பார்த்தாலும் அரண்மனை பூரா மாவில தோறும் தொங்கி கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் நல்ல சிறப்பா இருக்கிறது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நான் வந்த வேலையே வேற, இவ வேலையே மாத்தி விட்டா. இருக்கட்டு ஐயா நாச்சா பரவாயில்ல, நல்ல மனுஷன்டா. ஏன்னா அப்படி இருக்கணும் ஒரு ஆளு இருந்தாப்ப. பாசக்குடியே அந்த குரிய பெரியவங்களே, என்ன ஒரு காரணம் கேட்டா, எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு குருநாதர் மாமா தங்கவேல் அவர்கள் பெரிய ஒரு மிருதக சக்கரவர்த்தி எங்களெல்லாம் வந்து அவரோட சிஷியனா உருவாக்கி விட்டு அவர் நம்மெல்லாம் விட்டு விட்டு சென்று விட்டார். அதனால வந்து இன்னைக்கு வந்து அவர் போட்டோவை பார்த்தாலே வந்து அவர் உட்காந்து மேடையில் உட்காந்து மிருதங்க வாசிக்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே வாசிக்கிற மாதிரி தான் அவரோட ஞாபகம் எங்களுக்கெல்லாம் இன்னமும் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா வந்து அன்னைக்கு வந்து இறந்தன்னைக்கு வந்து அது இறக்குறதுக்கு முன்னாடி பக்கத்தில் வந்து காத்தாவரை நாடகம் ஆகிட்டு மாமா வந்து கடைசியாக பார்த்து போனோம். அதுக்கப்புறம் வந்து அவரை பார்க்க முடியல. ஆனால் இன்னைக்கு வந்து நான் நாடகம் வந்திருக்கேன் சொன்னா நான் செஞ்ச புண்ணியம். வைகாசி மாசத்துல நான் நாடகத்துக்கு போய் ஆக்சிடென்ட் ஆகி உழைக்க முடியாம கரூர்ல பார்க்க முடியாம திருச்சி கொண்டு போய் என்னை காப்பாத்தி இன்னைக்கு என் மாமா குருநாத தங்கவேலுக்காக நான் வந்து நாடகம் ஆடணும் அப்படிங்கிற ஆயுள் கெட்டியா இருக்கிறதுனால அவருக்காக நான் நாடகத்துக்கு வந்திருக்கேன். கண்டிப்பா அவருடைய ஆசீர்வாதம் அவர்கள் குடும்பத்தையும் சார வேண்டும், எங்கள் நடிகர் சங்கத்துக்கும் சேர வேண்டும். வந்திருக்கக்கூடிய கலைஞர் அனைத்து உள்ளங்களுக்கும் அவருடைய ஆத்மா எங்களுக்கு கிடைக்கும் என்று கேட்டுக்கொண்டு அவருக்காக ஒரு பாடலை பாடிவிட்டு எங்கள் கதையை சொல்கிறோம். உங்க தாப்பா அப்ப எனக்கு நீ மாப்பிள. பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வருவில் அழகே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி விடுவில் அழகே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. புத்தியில் இங்கிருக்கே கோவைக்காலம் அங்கிருக்கே, புத்தியில்
சொல்ல மாட்டாயோ இளைவானம் வந்தாதே எழுமிச்ச கூடியாதே இருந்தவளே கை முடிச்சு இரவெல்லாம் கண்முடிச்சு இல்லாத ஆசையிலே மனசே ஆடவிட்டு போனமச்சா ஊரம் விட்டு போனாரே ஊரை விட்டு போனாரே ஊருக்கு பூங்கையிலே நாவல் மூச்சு வாங்கையிலே ஓசையில் பூங்காத்தே நீ ஓடி போய் ஊருக்கு பூங்கையிலே நாவல் மூச்சு வாங்கையிலே ஓசையில் பூங்காத்தே நீ ஓடி போய் சரவோட்டி மனசே போட்டு மீன் குடிக்க வந்தவளே நான் குடிக்க போறேனே மயிலு கண்ணாலே அவ பொய்யெழுதி போனாளே ஆசைக்கு ஆசை வச்சு நான் புறந்தா காதலிச்சேன் ஓசையில் முழுங்காதே நீ ஓடி போய் ஆசைக்கு ஆசை வச்சு நான் புறந்தா காதலிச்சேன் ஓசையில் முழுங்காதே நீ ஓடி போய் மட்டும் அங்கிருக்க நான் மட்டும் இங்கிருக்க நான் மட்டும் இங்கிருக்க மழை அமர்ந்திருக்க அந்த சூரியன் நான் இருக்க ஓசையும் பூங்காதே நீ ஓடி போய் சொல்லுவே பாட்டுக்கு பாட்டுடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ இப்ப கூடு சொல்ல மாட்டாயோ இப்ப கூடு சொல்ல மாட்டாயோ நன்றி 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 அப்ப இந்த பக்கம் போய் பார்க்கலாமோ இந்த பக்கம் போனா அவருக்கு எரி நம்ம இங்கிட்டே போயிடுவோம் வாங்க 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 கடந்தா தூங்க தூங்க சுகந்த எப்படி உங்க வழக்கத்தையும் சொல்றீங்க என்ன பண்றதுக்கு சீசன் ஆரம்பிக்கல இல்ல உங்களை அங்க பார்த்த மாதிரி இருக்கு நம்ம கலெக்டர் ஹவுஸ் பக்கத்துல ஹோட்டல் கலெக்டர் வாழ ஆடிட்டு இருந்த நீங்க எனக்கு தெரியுங்க நான் உங்களை எங்கேயோ வச்சு பார்த்தேன் எங்க வச்சு பாத்தீங்க நம்ம
இந்த முத்துக்கோடமலை பஸ் ரோட்ல ஆமா ஆமா ரோட்ல கலவு சாப்பிட்டோம் இல்ல ஆமா அப்ப இலையத்துக்கு பின்னாடி ஓட்டம் இல்ல ஆமா அப்ப 4 காலம் ஒரு வாளோட வந்து இலைய நக்குச்சு. ஏய், என்ன நாய்க்கிறியா என்னைய என்னைய பார்த்தா உங்களுக்கு பஞ்சு மாதிரி தெரியுதுன்னு பண்ணியாட்டம்ல இல்லைங்க நீங்க பண்ணிக்கிறீங்க நல்லா. அதனால மன்னர் உங்களை அழைத்து வர சொன்னார். நான் ஒரு தவிர செய்தியே கத்த ஆரம்பிச்சிருக்கிறீங்க. நான் என்ன ஆரம்பிக்கவே இல்லைங்க. ஆரம்பிச்சா வரலாம் பேச மன்னர் அழைத்து வர சொன்னாருன்னா மன்னருக்கு குழந்தை வந்திருக்காரு. ஓ ஏன் எழுச்சா சொல்றீங்க? ஐயா மாப்ளே 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 ஐயோ உட்காரு மாப்ளே உட்காரு நீங்களே அப்புறம் அவர் மகன் சொன்னீங்க. அவங்களுக்கு மாப்பிள உட்காரு சரிங்க கேட்டுதான் போடு உட்காரு. இப்ப நீங்க என்னமோ சொல்ல வந்தீங்க, என்ன சொல்ல வந்தீங்க? ஏங்க இப்ப நீங்க என்ன கேட்க வந்தீங்க? மன்னருக்கு குழந்தை வந்திருக்கு நான் சொன்னேன். இதைத்தான் நானும் கூட கேட்கலான்னு இருந்தேன். ஏண்டா ஆபரேஷன் பண்ணாரா இல்ல சுகப்பிரசமா எந்த வழியா குறைஞ்சு நாளைக்கு பேப்பர்ல போட்டுள்ள முகலையோ மன்னருக்கா குழந்தை பிறந்திருக்கு, மகாராணிக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. அதன் ஜாதகத்தை தாங்களான்னு கணிக்க வேண்டும் என்று மன்னன் அழைத்து சொன்னார். அப்படியா? நடையெல்லாம் இருக்குது. இப்படி செலக்ட் பண்ணி போடுறீங்க. பாருங்க சுசீரே, சாயங்காலம் வர வைத்தானே எதிர்பார்த்தீரா? எப்படி இருக்கிறீங்க? அவர் நலமா தான் இருக்கிறார். நலத்திற்குரிய இருக்குமா? சாயங்காலமாக இருக்கிறீர்களா? நலத்துக்கு என்ன குறை? உங்கள் ஆட்சி இருக்கவரை நாங்கள் எல்லோரும் நலமாகத்தான் இருப்போம். ஒண்ணும் கவலை இல்லை. சரி அதான் பண்ணா காது ரொம்ப வீங்கிட்டே இருக்கு. ஓ ராஜாடையோ அது நட எங்க வாடகைக்கு வாங்கினாரா எப்படி? கூட பிறந்தவங்க வருதுங்க. இவரு ஒண்ணு வச்சு நடப்பாரு. இப்ப பாருங்க நிறைய மந்திரியாரு அவர் என்ன சொல்றாரு? இவர் ஜோசியர் வந்திருக்கிறார். நாங்கள் ஜாதகத்தை கணிக்க வேண்டும் என்று சொன்னீங்களா? ஆமா. சிறப்பான ஜாதகத்தை அதுக்கு வந்தாரா? ஆமா இல்ல நீங்க பேசுங்க அண்ணா. உங்க நடக்கு நான் விசாரிக்கணும் அல்லவா? ஆமா. ஏன்னா நலமா விசாரிக்க இருந்தால் மக்கள் அனைவரும் நலமாக இருப்பாங்க. ஆமாண்ணா. நீங்க நலமாக இருந்தால் தான் ஆட்சி நலமாக இருக்கும். ஆட்சி நலமாக நடந்தால் தான் மக்கள் குறை இல்லாம இருப்பார்கள். ஆமா. அதற்காகத்தான் நீங்கள் நலமா இருக்கின்றாமண்ணா. இன்னைக்கு நலமாக உள்ளேன். அது எந்த குறையும் இல்லை. ஆமா. தாங்கள் வரவேற்க காரணம் யாது என்பது தெரியுமா? என்ன காரணம்? தாங்கள் சொன்னது போலத்தான் என்ன மனைவி ஜாதகத்தை கணித்து சொன்னீர்களா? ஆமாங்க மன்னா. தாங்கள் மனைவிக்கு 3 தோசைகள் இருப்பதனால் 21 ஆண்டுகளுக்கு பிறகுதான் குழந்தை பாக்கியம் இருக்கும் என்று சொன்னீர்களா? ஆமா உண்மை உண்மை. தாங்கள் சொன்னது போலத்தான் அண்ணா. இப்பொழுது எத்தனையோ ஜோதிடர் வந்து ஜாதகம் கணித்தார். அது பலிக்கவில்லை. தாங்களுக்கு அரண்மனை ஜோதிடர் நான் தான் கையிலேர்ந்த ஜோதிடர் அன்று சொன்னேன். மன்னா மகாராணிக்கு 3 தோசைகள் இருக்கிறது. ஒன்று பால் தோசம், ஒன்னு கல் தோசை, ஒன்னு பெசல் தோசையா? ஊத்தாப்பா இல்லங்க. ஒன்னு பால் தோசம், ஒன்னு கரட தோசம், ஒன்னு நாகதோஷம். இந்த 3 தோசைகள் ஒவ்வொரு தோசைகள் 7 ஆண்டுகள் இருக்கிறவனா 21 ஆண்டுகள் பிறகுதான் தாங்களுக்கு புத்திர பாக்கியம் நினைக்கும் என்று சொன்னேன். ஆமா அதை போல நடந்து விட்டது. நடந்து விட்டது அல்லவா? உண்மையாக நடந்திருக்கிறது. அதை பிறந்த குழந்தை என்ன குழந்தை? ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? ஆண் குழந்தை தான் பிறந்திருக்க வேண்டும். உண்மைதான், ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த குழந்தை ஜாதகம் எப்படி இருக்கும்? நாட்டிற்கு நாட்டு மக்கள் எவ்வாறு இருக்கும் என்று நன்கு கணித்து சொல்ல வேண்டும். தாங்களுக்கு என்ன பொன் கொடுக்க வேண்டும் அத்தனை பற்றி செல்லலாம். தாங்கள் துணையை மந்திரியை வைத்துக் கொள்ளுங்கள். இவர் துணைக்கு இருப்பாரா இல்லை எப்படிங்க? எப்பொழுதுமே மந்திரி துணைக்கிட்டே இருக்க மாட்டார். நினைவு வரும்போது ஓடிடுவார். ஜோசியரே, நீங்க தான் ஜாதகத்தை ஜோதியரே, நீங்க தான் ஜாதகத்தை கணி சொல்றவரா? இங்க வாங்க இங்க வாங்க. ஜோசியரே, நீங்க எனக்கு ஒரு ஜாதகம் சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? அமைச்சரே, எனக்கு ஒரு கேட்க வந்தேன். எனக்கு ஒரு கல்யாணம் ஆகும்னு சொன்னீங்க. நான் ஜாதகம் கணிச்சேன். இந்த ஊர் உலகத்துல ஜாதகம் யாருமே கணிச்சிருக்க மாட்டேன். ஆமா கல்யாணம் ஆகும் சொன்னேன். ஆயிடுச்சு. ஆச்சா ஆயிடுச்சுங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆனோட பையன் பிறப்பான்னு சொன்னேன். ஆம்பளை பையன் பிறப்பான்னு சொன்னீங்க. பையன் பிறந்தானா? பிறந்துட்டான். பையனுக்கு 5 வயசு ஆன உடனே தோப்படா உயிரோடு இருக்க மாட்டான்னு சொன்னேன். சொன்னீங்க. நடந்துச்சோ? இப்ப எனக்கு 10 வயசு ஆகுது. என் பையன் இன்னும் சாகல. அப்போ ஜாதகம் போய் தானே என் மனதுக்குள் சாகு. உயிர் போகலையா? ஒரு தொங்கு நாட்டு வெளியே வந்து பயமா இருக்குது. ஆனா ஒரு பால் தார கிடைக்கல. பால் தார கிடைக்கல. என்ன பத்து மாத்திரம் கிடைக்கல. விவசாயம் பாத்தீங்கன்னா கேட்கிறேன். நீ சாகலையா? உன் பையன் சாகலையா? நான் சாகலையா?
10 வயசு வயசாகுது. இல்ல நான் சாவேன்னு கேட்டேன். இல்லங்க இப்ப பையனுக்கு 10 வயசு ஆயிடுச்சு நீங்க சாயாம உயிரோடு இருக்கான்னு கேக்குறீங்க. உயிர் போகலங்க. அப்ப என் ஜாதகம் பொய்யுங்கிறீங்க. பொய். என் ஜாதகம் என்னைக்கு பொய் போக ஆ. உங்க பையனுக்கு 5 வயசு ஆன உடனே உங்க எகத்த வீட்டுல உங்க சித்தப்பா ஏகாமரம் செத்துருப்பானே. என் தம்பி ஏழாம் ஒருத்தன் செத்தியா செத்தன்ல. ஆமா. பையனுக்கு 5 வயசு ஆக அவனு சாக அப்ப பையனுக்கு தகப்ப அவன். ஐயோ சோசியல் உன் ஜாதகத்தை ஒத்துக்கிறேன்ப்பா. நீங்க இங்க வந்துருங்க அரண்மனை வேலையா அது அங்க சோழி பாத்துருவியா. பாருங்க பாருங்க ஜாதகத்தை சோழி பாக்கலாமோ. ரொம்ப பொருட்டாதி அழுக்கா இருக்குது ஜாதகம். பாருங்க பாருங்க ஜாதகம் பாக்குறதுக்கு முன்னாடி மன்னர் சொல்லிருக்காரு. ஆமா வேணுங்கிற பொண்ணு பொருளா வாங்கி. அதனால கொஞ்சமா கொஞ்சமா முனமுறியாத பச்சரிசி பச்சரிசி. ஆமாங்க. அகத்துக்கு கொஞ்ச நாளைக்கு வச்சு சாப்பிட்டுங்க. அதுல ஒரு 10 மூட்டை கம்மியா கம்மியா 10 மூட்டை. ஆமா. ஒரு வாரிசு வாங்கிக்கீங்களே. ஏன் நீங்க வாங்கிக்கத சரி பச்சரிசியே வாங்கிக்கீங்க. மன்னரோட சொத்து தாங்க நீங்க வாங்கி நம்ம சொத்தா போகுது. அதே மாதிரியா பச்சரிசி வந்து வேற மாதிரி போட்டா நல்லா இருக்காது. சரிங்க. எனக்கு எப்பவுமே இந்த பாசி பருப்பு இருக்குல்ல பாசி பருப்பு அத போடுங்க. அதே மாதிரி நல்ல வாசமான பருப்பு நல்லா கலகல கல்லு சலிச்சா அந்த கலகல்ல விழுங்கணும். அப்படியே சேகல் பருப்பா. கை எப்படி உங்களுக்கு புடியே இருக்குது இல்லங்க வந்து சலிச்சு சலிச்சு விழுறது. அதெல்லாம் நீங்க சாப்பிடுறதா. சரிங்க. அதுல ஒரு 10 மூட்டை கம்மியா கம்மியா வாங்கி யாரு சொத்து போகுது வாங்கிக்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எப்பவுமே நான் சாப்பிடும் போது வெண்ணெய் பேச்சோட பிரச்சனை என்னங்கிறீரும் இல்லங்க இந்த சொல்லுங்க ஒரு நெய் ஒரு பசுமாட்டு நெய் எரும நெய் அது வேண்டாம். நெய்யக்க தூக்கம் வந்து மனமளவு இருக்கு. இந்த பன்னி நெய் பன்னி நெய்ல எங்களுக்கு வேண்டாம். கையில பண்ண நெய் அவாத கொடுங்க. கையில பண்ண நெய் வேணாங்களா? அது வேணாங்க. ஒரு 3 நின்று கட்டுங்க. கவலையே விடாதீங்க. போறதுக்கு டின்னு கட்டி கவலைப்படாதீங்க. டின்னு கட்டி அம்சரமுங்க. நின்று கட்டுங்கிறீங்க. வண்டியில டின்னு கட்டி அம்சரம்னு சொல்ல வரேன். அப்படியா? மொத்தமா மொத்தமா சரிங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மறக்காம ஒரு 3 கல்லு வச்சுக்கோங்க. கவலையே விடாதீங்க. நெத்தி கோர்கள் நெஞ்சு கோர்கள் கால் கோர்கள் வச்சிடுறேன். நாயினர் இருக்காம அப்படியே கிடப்பிடும். என்னது நெத்தி கோர்கள் நெஞ்சு கோர்கள் காலு கோர்கள் எதுக்கு? அப்பதான் நாயினர் இருக்காதுங்க. பச்சைக்கல்லு பச்சைக்கல்லு சிகப்பு கல்லு கவலையோட வைரக்கல்லு உங்களுக்கு செங்கல் வைக்கிறாங்க. செங்கல்ல சிவப்பு கல் நல்ல வேலை கர்ணக்கல் இருக்குன்னு சொன்னா முட்டியே. அது மட்டும் இல்லைங்க. என் ஆத்துக்காரி ரொம்ப நாளா ஒரு புடவையே கட்டிட்டு இருக்கா. பாவத்தை எங்க போனாலும் வந்தாலும் ஒரே சுங்குடி புடவை அவள் இருக்கு. சரிங்க. ஒரு புடவை மாத்தி மாத்தி கட்டிட்டு இருக்கா. அப்படியா? ஆமா. வெளியே வரும்போது புடவை வெளியில வருவா. உள்ள இருக்கும் போது அதுவே கட்டிருப்பா. அதனாலங்க அவளுக்கு ஒரு 10 லட்சம் இல்ல. கம்மியா கம்மியா 10 லட்சம். ஆமாங்க. அவளுக்கு ஒரு 10 லட்சம் புடவை வாங்கிட்டாரு. வாங்கிங்க. அதே மாதிரி வய கிச்சா இருக்கானோ. ஆமா கிச்சா எங்க போனாலும் சும்மாவே இருக்கீங்க. என்ன கிணி கிணினா இல்லங்க. ஒரு டவுசரை போட்டே இருக்கேன். ஒரு டவுசர் அவளுக்கு ஒரு 10 லட்சம் இல்ல. 10 லட்சம் டவுசர் வாங்கிங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஐயங்கார் எங்க போனாலும் இந்த ஒரு அங்கவசரம் தான். அதனால மாத்தி கட்டுற மாதிரி இன்னும் எனக்கு அங்கவசரம் அது ஒரு 10 லட்சம். அதுல 10 ஆமாங்க. கம்மியா வாங்கிக்க. கொஞ்சம் பார்த்தேன் யாரு சொத்து போகுது வாங்கிக்க. சொத்து தானே. அதான் பாத்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்து மூட்டை கட்டி ஓரமா வச்சிருக்கேன். வெங்காயம் யாரு வெங்காயம் பேச்சோட பேச்ச வெங்காயம் தெரியும் இல்லங்க. இந்த பல்லாரி வெங்காயம் இருக்குல்ல பல்லாரி பெரிய வெங்காயம் அது வேண்டாம். சித்து வெங்காயம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் அந்த வெங்காயம் நல்லா இருக்கு. உடம்பு ருசியா இருக்கு. சரிங்க. அதான் பாத்தீங்கன்னா அது எவ்வளவு வேணும்? அதுல ஒரு 4 மூட்டை 4 மூட்டை. ஆமா. எப்படி வண்டி ஓட்டு விக்கிறதா? எப்படி வண்டி ஓட்டு விக்கிறதா? வெங்காயம் வண்டி ஓட்டு விப்பீங்களா? ஏன்னா நீங்க உடுறீங்க அரவண சொத்து அரவண சொத்துங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மூக்குப்பொடி டப்பா உங்களுக்கு. ஆமா. அதை கெட்ட பழக்கமா ஒரு 10 பவுன்ல கம்மியா ஒரு சின்னதா விக்கிற விலைவாசி இல்ல 10 பவுன்ல. ஆமாங்க. மூக்குப்பொடி டப்பா வாய்க்கு யாரு சொத்து போகுது? அத சொல்லுங்க. 10 பவுன்ல மூக்குப்பொடி டப்பா செஞ்சிருக்கோம். ஆனா சும்மா கொடுத்தாதியோ மேல ஒரு 1/4 பவுன்ல ஈத்த பூசுவோம். எல்லாம் மனுஷனாயா? 10 பவுன்ல மூக்குப்பொடி செஞ்சு மேல இருக்க ஈத்த பூசிடும். உங்களுக்கு தெரியாதா? இந்த ஐயங்காரி எங்க வேணாலும் கல்யாணத்துக்கு போவா. ஒரு காதுக்கு போவா. ஒரு கருமாதிக்கு போக மாட்டீங்க. நீங்க போக மாட்டீங்க எனக்கு தெரியும். அதுக்காக வேற இருக்காங்க. போக மாட்டீங்க. அதெல்லாம் அங்கதான் போனா மூக்கு எடுப்பா மறந்து வச்சுட்டோம்னா இது யாரு டப்பா? ஐயங்காரி டப்பா. ஆமா டப்பா. இந்த டப்பா இந்த டப்பா அப்படி தேடி விட்டு கொடுத்துருவாங்கல்ல. அருமையான ஏற்பாடு. சாதகத்தை கடிச்சு பாக்கலாங்களா? ஏங்க இப்ப சாதகத்தை பார்க்கணும்னா வீடு கட்டணுமே. செங்கல் சிமெண்ட் வேணுமா இல்ல கொத்தனார் சித்தால் வேணுமா? நீங்க கொத்தனார் சித்தால் வேலையா பார்த்துருக்கீங்க? வீடு கட்டுறோம் சாதக கிரைய வீடு சொல்றாங்க. கிரைய வீடு கட்டினீங்கன்னா வீட்டை ஒன்னா கட்டி சேர்த்து அடைக்கணுங்க.
திண்டுக்கல் கூட்டு சார் வீடுகளை அடைக்கிறதுக்கு எதுக்கு உன் வீட்டை இருந்தாலு ஏங்க இப்ப வீடு கட்டியாச்சு வீட்டை பிரிக்கணும்ல வீட்டை கட்டுறதுக்கு தான் அனுமதி ஆ. வீட்டை பிரிச்சு முதுகு பிரிச்சு விட்டுருவாங்க பாத்துக்க ஐயோ அதெல்லாம் காணு சாதகத்தை சொல்றாங்க வீட்டவா ஏங்க இவன் ஏங்க மேட்ல இருந்து பள்ளத்துக்கு வர்றேன் தண்ணி வந்திருக்கு வந்திருப்பேன் பள்ளத்துல மேடு போனதான் நம்ம சாரியா தண்ணி வந்திருக்கு போயிருப்பேன் சரி சரிங்க ஏங்க அடே அப்பா அடே அப்பா ஆஹா என்ன ஒரு ஜாதகம் என்ன ஒரு ஜாதகம் பையன் பிறந்த ஆம்பளை பையன் தானே ஆம்பளை பையன் தான் வந்திருக்கேன் ஆம்பளை நல்லா பாத்தீங்களா நல்லா பாத்துச்சேன் ஆம்பளை பையன் தான் வந்திருக்கேன் நல்ல ஒரு மாதம் இல்ல மாற்றம் இல்லைங்க ஜாதகம் போய் போகல போய் போகலங்க ஏங்க இப்ப ஜாதகத்தை கணிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணு தெரியுமா இவன் ஏன் இடம் விட்டு இடம் மாறிட்டு இருக்க வாடகை விட முடியாம மாறி இருப்பியா வாடகை விட முடியாம அப்ப இடம் விட்டு இடம் மாறுறானா யாரு இருந்தாலும் கிழமை இடம் மாறுறான் இடம் மாறுறேன் சரி 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 இவன் சிவாய பாக்குறான் பாக்குறான் திங்கள் செவ்வாய பாக்குறான் பாப்பான். செவ்வாய் புதன் பாப்பான் பாக்குறான் புதன் வியாழன் பாப்பான் பாப்பான். வியாழன் வெள்ளிய பாப்பான் பாப்பான். வெள்ளி சனிய பாப்பான் பாப்பான். சனி ஞாயிற பாப்பான் பாப்பான். நான் உங்களை பாப்பான் நீ என்னைய பாப்பா நம்ம ஊருக்காக பாப்பாங்க நான் இருந்தாலும் நான் பாப்பன் அது தெரிஞ்ச விஷயம் ஈனாச்சுனோ ஆமோன்னே இப்ப ஜாதகத்தை கணிச்சு பார்த்தலாமோ பாணியா ஆரியம் கருத்திருக்கு அரசமாவு கருத்து என்ன அருமை அருமையா சொல்றேன் சொல்லுங்க மூலிகாவது அருந்திருக்கு முருங்கப்பூ செவந்திருக்கு முருகப்பூர் செவந்துதான் இருக்கு அப்புறம் வெள்ளையாவா இருக்கு அருமை அருமை சொல்லுங்க 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 ஒண்ணு பொய் சொல்லியே அருமையா சொல்றீங்க ஜாதகத்தை செருப்பிட்டால் அடி சூடாது ஆமா அருமை தெக்கமா ஒரு நாய்க்குல வடக்கமாத்தான் வாழ் இருக்கு இல்ல அதுக்கு பின்னால இருக்கு மேல் ஆடெல்லாம் வாழை தூக்கிதான் முழுக்க ஓடும் வாழை தூக்கா போட்டு நல்லா இருக்காது வாழை தூக்கிட்டு தான் போடும் ஆத்து மண்ணில் குமிச்சு வச்சு ஒண்ணு கிடைச்சா நுழையா வரும் சமசமன்னு கேட்காதா அதுக்கு ஓலமட்டில் அடிச்சாங்க அதனால நீ ஜாதகத்தை பார்க்கலாமோ பாருங்க ஜாதகம் பிறந்ததப்பா அப்பா ஏறி பாடுப்பா ஏறி ஆள் இருந்தா நீ ஏறது வீணா போயிருங்க சுதியில ஏத்தி இறங்கி பாடுங்க அப்படியா ஜாதகம் பிறந்ததப்பா தனுசுடன் கேட்டையாகும் மாதொரு வல்லவப்பா மைந்தனார் மாலை உண்டு ஆகையினாலே இவனை அவனையில் வைத்திருந்தால் பாதக வந்து சூழும் பைந்தனார் முனிவதா எத்தனை நாளா உங்களுக்கு இந்த பழக்கம் இருக்குது தொட்டிங்களா ஆமாங்க இந்த வியாதி எப்படி வச்சு தெரியுமா இப்படியே வந்துச்சு என் தோப்பனார் இருக்காளே ஆமா அவளோட தோப்பனாருக்கு இந்த வியாதி இருந்துச்சு சரிங்க சாதகம் கணிக்கும் போது என் தோப்பனார் ரொம்ப சின்ன பையனா இருந்திருக்கிறான் சரிங்க அந்த வியாதி வந்த உடனே என் தோப்பனார் இந்த இரும்பு கொண்டு கையில கொடுத்தா அவருக்கு விட்டு வச்சு என் தோப்பனார் ஒட்டிக்குச்சு அவருக்கு நின்றுச்சு சரிங்க இவரு உண்டே கொடுத்தன்னு நின்றுச்சு சரிங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏன் தோப்பனாருக்கு இழுத்துச்சு நான் போய் கையில கொடுத்தேன் அவருக்கு நின்றுச்சு இப்ப எனக்கு ஒட்டிக்குச்சு இப்ப நீங்க கையில கொடுத்துருக்கீங்க தள்ளி நின்னுங்க நான் மந்திரியோட அப்படி நானுங்க ஜாதகம் பிறந்ததப்பா கணசுரன் கேட்டையாகும் மாதரு வல்லமப்பா மைந்தனார் வாழை உண்டு ஆகையினாலே இவனை அவனையில் வைத்திருந்தால் பாதக வந்து சூடும் பைந்தனார் முனிவதாலே ஜோதிகரே இந்த பாடலுக்கு பொருள் என்னவென்று தெளிவாக கூறுங்க பார்க்கலாம் மாலை சுத்து பிறந்த ஆள் மன்னனுக்காக ஒரு சுத்து பிறந்த ஆள் கூட போர்க்கிறதுக்கு மாலை சுத்தி பிறந்தால் மன்னருக்காகாது ஒரு சுத்தி பிறந்தால் கோத்தத்துக்காக ஜாதகத்துக்கு எடுத்தவர் தாங்களே அரசியல் ஏங்க இந்த ஜாதகத்தை அப்படியே மன்னர்கிட்ட நீங்க ஒண்ணு விடாம சொல்லிருக்கோ அந்த பொண்ணு பொருளை வீட்டுக்கு அனுப்புங்க எவனோ ஒருத்தன் போய் மாட்டிட்டு கிடக்கு நீ நல்லா இருக்குன்னு நினைக்கிற அப்படி நினைக்கவே இல்லை இந்த பாருங்க நீ அதனால சங்கத்தை பக்கமா அதனால நீங்க ஜாதகத்தை நீங்க தானே பாத்தீங்க எவனோ மாட்டிக்கிட்டு எவனோ வந்துட்டு நமக்கு ரசிகை போட்டா போது அப்புறம் நீ இருக்க என்னவோ நீ நல்ல மனசுனாட்ட பேசுற மண்ணை பார்த்து விட்டுறாங்க தட்டி விடாத மன்னரே இல்லை என்ன மதியம் ரொம்ப அக்கறையோட இல்ல பண்ணவா உங்களுக்கு பொறுமையாக உங்களை அழைத்து வருகிறீங்களா ஜோசியர் அழைத்து வர சொன்னாரா அப்படி அழைத்து வர ஜாதகம் கணித்தாரா சிறப்பாக கிடைத்திருக்கிறா நீங்க அழைத்து வரீங்களா அவரை பத்தி கொண்டு பார்க்கலாம் ஜோசியர் இது போன்ற ஜாதகத்தை மன்னா நான் கண்ணால் பார்த்ததும் இல்லை காலால் கேட்டதும் அப்படி ஜோசியரே இல்லை ஏங்க இந்த ஜாதகம் பார்த்ததுங்க அப்படி சொல்லுங்க மன்னா
இந்த குழந்தை பிறந்த நேரம் வெள்ளிக்கிழமை என்று 10 நாளைக்கு பிறந்திருக்கின்ற அண்மைதான். ஏன்னா இவன் என்ன என்று தெரியுமா? சரி. இவன் பிறந்த நேரம் கேட்ட நட்சத்திரமே பிறந்திருக்கின்றான். கேட்ட நட்சத்திரம் கோட்டை கட்ட அதுவும் இல்லாமல் தவணையும் கூட பிறந்திருக்கிறது. கூட பிறந்திருக்கிறதா? தருகால்பானே. அதாவது தர்மத்திலே கர்ணனையே மிஞ்சி விடுவார். அப்படித்தான் இருக்க வேண்டும். யார் இதை கேட்டு இல்லை என்று சொல்லிவிடக் கூடாது. சுப்பிரமணியம் போல இல்லை என்று சொல்லிவிடாமல் யாருக்கு இரு கருத்தால் வாரி வாரி உடைக்க வேண்டும். இல்ல இல்ல சொன்னதாலதான் நம்ம நல்லா இருக்கிறோம். நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்க அவ்வளவுதான். அப்புறம் மோசமா நடக்குது. அதெல்லாம் பாத்தீங்களா? இப்ப என்னன்னா அழகிலே மன்மதனையும் மிச்சு விடுவான். மன்மதனை காட்டிலும் மன்மதனுக்கு மேலே இருப்பான் அழகிலே. அப்படித்தான் அழகிலே சிறந்தவன். வில்லுக்கு வில்லையாக இருப்பான். வில்லுக்கு சிறந்த வீரனாக இருப்பான் என்று சொல்கிறீர்கள். சொல்லுக்கு ஹரிச்சந்திரனே மிஞ்சுவான். அதெல்லாம் அதாவது யோசியரை கொடுத்த வாக்கை காப்பாற்றுவான் என்று சொல்கிறீர்கள். அப்படி சொல்லுங்கள். அதாவது சந்தோஷம் தான். சிம்ம நக்கணம். சிம்ம நக்கணம் சிங்கம் போல சீறி பாய்வார். அதே நேரத்தில் படியெடுத்து வந்தாலும் கூட அவர்களை புறமுறை கட்ட உடை செய்வான் அல்லவா? இந்த வீரனாக இருப்பான். மன்னா அது போல ஒரு பொருள் முதல்ல கேட்கற மாதிரி கேட்கறீங்களே, சொல்லுங்களேன். எப்படி சொல்லுங்க. இத்தனை சொன்னீர்கள். இத்தனை அர்த்தங்கள் சொல்லும் போது மனதிற்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் இறுதியாக என்னமோ அங்கு புலம்பு கொண்டிருக்கிறீர்கள். என்னது எப்படி எப்படி அரிசி பருப்பா கிடைக்கும். அந்த வெண்ணையும் கிடைக்கும். நீங்க மறந்துடாம வாங்கிட்டு தான் போவீங்க. அந்த 3 கல்லு வச்சு அப்ப சட்ட குழந்தை பிறக்க முடியாது ஒரு அடையாளத்தோடு பிறந்திருக்கிறது. அடையாளத்தோடு பிறந்திருக்கின்றாரா? என்ன அடையாளம் சொல்லுகிறேன்? மாசத்து பிறந்திருக்கிறது. என் மகன் மானசத்தை பிறந்திருக்கிறானா? அவர் வெற்றி மாலையாக பிறந்திருக்கிறார். வெத்த நான் வெற்றி மாலை என்று சொல்கிறேன், தாங்கள் வெத்த மாலை என்று சொல்கிறீர்கள். அந்த ஒரு முறை கிட்டும். பிறகு என்ன சொல்லுங்களேன்? அண்ணா மாலை சுத்தி பிறந்தால் மன்னனுக்கு ஆகாது. கோத்தத்துக்கே என்னைய சோதனை. மாலை சுத்தி பிறந்ததால் மன்னர் பரம்பரைக்கு ஆகாது. கொடுத்துட்டு பிறந்ததால் கொடுத்ததுக்கு ஆகாது என்று சொல்கிறாரே. நீ வார்த்தை கேட்க வேண்டுமா? ஆமா, இதுக்கே பரிகாரம் இருக்கிறது. இருக்கமல்லா பரிகாரம் இது இல்லையா? போய் ஒரு தங்க தாம்பாளம் ஒன்று 1000 தாம்பாளத்தை. ஆமா, அதன் மீது பட்டு பீதாம்பரத்தை விரிக்க வேண்டும். சரி. குழந்தை எடுத்து அதன் மீது வைக்க வேண்டும். சரி. சேவகையில் கொடுத்து சரி ஊரடங்கும் சாமத்திலே யாருக்கு தெரியாமல் கொண்டு ஆவரங்காட்டில் வைத்து விட்டு திரும்பி பார்க்காமல் வந்துவிட வேண்டும். தாங்கள் சொன்னது போலவே குழந்தை தங்க தாம்பாளத்தில் வைத்து இரவோடு இரவாக காவலாளிகரத்தாரை கொடுத்து நாட்டுடைய எல்லைக்கு அப்பால் ஆவரங்காட்டிலே வைத்து விட்டு வந்து விடலாம். பிறகு தாள மேளத்தோடு எப்போது சென்று என் மகனை அழைத்து விடுவதாக. அண்ணா, குழந்தை நாட்டுக்கு வருவதா? ஆமா, குழந்தை நாட்டுக்கு வந்தா நாடு அழிந்து பரிகாரம் சொன்னியா? சொன்ன வாங்கினீல அரிசி வாங்கினீல நீங்க வாங்கி சொல்லு. நீங்க வாங்கி ரொம்ப நடுக்காதீங்க. நரம்பு தளர்ச்சியா? மந்திரியாரே, இவருக்கு என்ன பொன் கொடுக்க வேண்டுமோ கொடுத்து அனுப்புங்க. அதிகமாலாம் கேட்க மாட்டாருங்க. இன்னைக்கு போயிடுவாரு. நான் எப்பவுமே அதெல்லாம் கேட்கறதுல சரி. மந்திரியாரே, மன்னா யோசனை சொன்னது கேட்டீர்களா? வெகு நாளுக்கு பிறகு தங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. அவன் வருங்காலத்தை பார்க்கும் பொழுது மாடு சித்தி பிறந்தால் மன்னருக்கு ஆகாது, ஒரு சித்தி பிறந்தால் கோத்திரத்துக்காக ஆலயத்தை கழித்திருக்கிறார் மன்னர். அதனால் தங்கள் மகன் இங்கிருந்தால் என்ன, எங்கிருந்தால் என்ன, தங்கள் மகன் சிறப்பாக வாழ்வான் மன்னவா. தாங்கள் ஒரு மகனுக்காக பார்த்திருந்தால் இந்த காசி நாட்டு மக்களை அழிவாரை மன்னவா, அழிவார்கள். என்ன செய்வது? உண்மைதான் மந்திரியாரே.
வேண்டும் என்று பார்த்தால் நாடு அழியும், நாட்டு மக்கள் அழிந்து விடுவார்கள். நாட்டு மக்கள் அழிந்து விட்டால் அந்நியாற்றர்கள் பார்த்தால் பாவி இவன் தன் மகனுக்காக நாட்டு மக்கள் அழித்து விட்டன பாவி என்று ஏளனமாக பேசுவார்கள். அந்த வார்த்தைகளை வாழவே கூட ஆளாகிவிடக் கூடாது மன்னா என்று சொல்கிறீர்கள். தாங்கள் சொல்வது என்பதான் என் மனைவி இப்போது பிரசவ மயக்கத்தில் இருக்கின்றாள். அவள் கண் விழித்து குழந்தையை பார்ப்பதற்குள் குழந்தையை எடுத்து சென்று ஜோசியர் சொன்னதை போலவே ஆவரங்காட்டில் வைத்து விட்டு வந்தார்கள். மகா உங்க அன்பு மகன் பாசமகன் நேச மகனை யார் நேசத்திலும் தெரியாமல் இப்போதே நாடு கடத்தி விடுவோம். ஆண்டவா, காசிநாதா, கங்காதா, கருணை கடலை என்னுடைய சோதனை குழந்தையே என்ன என்று இருந்ததனால் தானே நான் தினமும் காரிகால பூஜைகள் செய்து வழிபட்டு வந்தேன். 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குழந்தை கொடுத்தாய். கொடுத்தது போல் கொடுத்து அந்த குழந்தை நாட்டில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்த நாடுகள் நாட்டு மக்கள் அறிவார்கள். இவ்வார்த்தை கேட்பதற்காக தவமாக தவம் இருந்து ஒரு மகனை கொடுத்தாய். அந்த மகனை நாட்டில் இருக்கக்கூடாது என்று எழுதி வைத்து விட்டாயே. நான் என்ன செய்வேன்? யாருக்கு என்ன பாவம் செய்தேன்? யாருக்கு கிடைத்தேன்? கூலி குறைத்தேனா? குறைமறைகள் வைத்தேனா? அன்னமன்று ஒன்றவருக்கு இல்லை என்று சொன்னேனா? யார் எதை கேட்டில்லை என்று சொல்லாம இருக்கிற வாரி வாரி கொடுத்தேன் இந்த பாவி. அதற்காக ஒரு மகனை கொடுத்தாய். அந்த மகனை நாட்டில் இருக்கக்கூடாது என்று எழுதி வைத்து விட்டாய். மகனே, என் மணியே, என் செல்வமே, 20 ஆண்டுகளுக்கு பிறகு நீ பிறந்தாயே. உன் பிச்சு முடித்து கூட பார்க்க முடியாமல் பாவியாகி விட்டேன். அந்த பாவினா நீ அப்பா என்று அழைப்பாய், மகனே என்று கட்டி அரவணைத்து மட்டும் விட்டவனே கற்பலாமல் ஆகியோடு. என்ன ஆசைய மண்ண மாறி இறைத்த ஊராகிவிட்டதனை கண்டே. உன் சிரிப்பை எப்போது காண்பேடா? உன் அழகமொழி திருமுகத்தை எப்போது காண்பேடா? நீ எப்போது அப்பா என்று அழைப்பாய்? கண்ணை மணியை என்று எப்போது உன்னை கட்டி அறைய கண்ணே நவமணியே, உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ? கண்ணே நவமணியே,
மரும்ப பூத்தாலும் வாசமுள்ளத்துக்கு தூவாடும் கண்ணே காமலே உன்னை காணாமல் மகனே உன்னை எப்போது காண்பேன் செல்மகனாச்சியார் நீயோ பெருசமைக்குள்ளே இருக்கின்றாய் 10 மாதம் சுமந்து ஏற்றெடுத்தாய் உன் குழந்தையடி நீ கண்விழித்து அந்த குழந்தை கண்விழித்து பார்ப்பதற்கு குழந்தை காடு கடத்தி விட்டு நடக்கின்றே என்னை மன்னித்து விடு இந்த பாவியை மன்னித்து விடு என்ன போல பாவி யார் ஒருவர் ஆண்டவா காசிநாதா என்னை போன்ற மனிதனுக்கு என் நிலை என்னோட முடிந்து விடட்டும் என்னோட மனிதனாய் வைக்கும் குழந்தை பாக்கியமே இந்த நிலை இருந்தாலும் பரவாயில்லை பொறுத்து இழந்து விடாதே பொறுத்து இழந்து விடாதே ஆண்டவா இந்த பாடலை பாராட்டி வடக்குப்பாளையம் வடக்குப்பாளையத்தைச் சேர்ந்த பாபு அவர்கள் இங்கே அண்ணன் அவர்களுக்கு 20 ரூபாய் அன்பளித்திருக்கிறார்கள். அன்பளித்திற்கு நன்றி வணக்கம். எனக்கு குழந்தைகள் என்று ஆகிவிட்டதல்லவா நீ எதற்கு நாட்டாள வேண்டும் என்ன சின்ன முடிவு வேண்டும்